ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கார கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வரி விட்டுக்கலாம் மாவை. அடுத்ததா தண்ணி, சூட தண்ணி ஆற வச்சு வச்சிருக்கேன். அதையும் வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சுங்க. அடுத்ததா நம்ம காய்கறி தான் சேர்த்து செய்ய போறோம். அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா முட்டை கொஸ்துரி வச்சு வச்சிருக்கேன். கேரட் துருவல், நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இப்போ கொழுக்கட்டையை இலையில செஞ்சுக்கலாங்க. இலையில லைட்டா நெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருண்டையை உருட்டி இதில் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த காய்கறியை சேர்த்து நம்ம சேர்த்து வச்சுருக்க காயை சேர்த்து இதில் வச்சுக்கலாம். அப்படியே இதை மடக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த காய் தான் இருந்துச்சு, அதனால இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இட்லி சட்டி நல்லா தண்ணி காயுதுங்க. வாழையில சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கார கொழுக்கட்டை டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க.